அனைவருக்கும் வணக்கம். நான் உன்ன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு அவுட்டோரில் வீடியோ பண்ணி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சேன், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் மார்க்கெட் அப்டேட்டு. இன்றைக்கி கொஞ்சம் குட் நியூஸும் இருக்குது. ஸோ விச் இஸ் அ குட் திங். ஸோ நான் பேசணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2024 பிட்காயின் ஹால்விங் நடந்திருக்கும். ஸோ அந்த ஹால்விங் முடிஞ்ச ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னுடைய ஹால்விங் அனாலிசிஸ், அப்டேட்டட் ஹால்விங் அனாலிசிஸ். அதுதான் வந்து அடுத்து வரப்போகிற 2.5 வருஷத்துக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவை வச்சு பிட்காயினுடைய டாப் டேட் எங்கே இருக்கும், ஏன்னா வந்து பாட்டம் டேட்டை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம். அதை வந்து லைக் டெலகிராமில் ஷேர் பண்ணி இந்த டேட்டில் லைக் இந்த இதுதான் பாட்டம் டேட்டு, ஸோ இதில் வந்து என்னோட கடைசியாக என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 15,800 வந்து எடுத்திருப்பேன் என்ட்ரி. அண்ட் பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 15,400 பாட்டம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நல்லா வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் ஓகே நமக்கு பாஸ்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ பாட்டம் டேட்ஸு வெளில ஒர்க் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டாப் டேட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகியிருந்தது. ஸோ இதை வச்சு ஏன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டேட்டாவை வச்சு இந்த சைக்கிளுக்கான டாப் டேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ இந்த புல்ரனுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வைஸாக இத்தனை பர்சன்டேஜ் பிட்காயினுக்கு, 50% வந்து பிஎன்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். 50% வந்து பிஎன்பியோட தான் போகிறேன் நான். அண்ட் தென் ரிமைனிங் எப்படிலாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பப்ளிக்காக தான் கொடுத்தேன். ஸோ லைக் நான் இன்னுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும், லைக் எதுவுமே வந்து ஹைட் பண்ண வேணாம், நம்ம அனலைசிஸை வந்து நம்பி போகிறோம், இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து உள்ளே போனது. என்னோடய அனலைசிஸை நான் எந்த அளவுக்கு நம்பினேன் அப்படின்னா, அங்கே இருக்கல வீடுங்க, அதில் வந்து ஒரு வீடு வந்து என்னோடது, லண்டன் அவுட்டரில் இருக்க ஏரியா அது. ஸோ அந்த லைக் ஏன்னா ஏப்ரலில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு, ஓகே எப்போ தெரிஞ்சுது. இந்த வீடு வந்து எப்போ வாங்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஜூலை ஆகஸ்ட் 2024 வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் பெருசாக காசு கிடையாது. இதுக்கு வந்து டெபாசிட் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் வந்து பே பண்ணணும். அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா லோன் போடாமல் வந்து வாங்க முடியாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இங்கே சயின்டிஸ்டாகவும் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணுறதால என்னோடய ஜாப் வந்து இனஃபாக இருந்துச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த லோனை. ஸோ வந்து லோன் வந்து வாங்கி வீடு வாங்கியாச்சு. விஷயம் என்னென்னா, என்கிட்ட அப்போ கிரிப்டோஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கிரிப்டோஸ் அந்த டைமில் செல் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து கடனும் வந்திருக்காது, லைக் எக்ஸ்ட்ரா அவ்வளோ வட்டி அந்த மாதிரிலாம் கட்டின மாதிரி வந்திருக்காதுல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே எனக்கு தெரியும் என்னோடய அனலைசிஸை நம்பினேன், எப்படியும் வந்து மேலே போகும்போது ஈஸி 2 or 3x ஆச்சு மினிமம் வரும், நம்ம ஏன் வந்து இந்த டைமில் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு புஷ் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டைட் ஆகிடுச்சு காசு. ஏன்னா கையில் இருந்த மொத்த சேவிங்ஸும் வீடோட டெபாசிட்டுக்கு போட்டாச்சு. மீதி அந்த டைமில் கரெக்டாக என்னோடய ஃபேமிலி வீசாக்கு அப்ளை பண்ணோம். அதுவே வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே வந்துருச்சு. ஸோ எப்பட்றா எப்படியோ முறுக்கி கஷ்டப்பட்டு பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து கையில் எப்படி சொல்கிறது, சாப்பாட்டுக்கு மட்டும் காசு வச்சுட்டு, ஏன்னா ஃபேமிலி ஊரில் இருந்தாங்க இந்தியாவில், ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து கையில் ஒரு 2000-3000 அளவுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிப்டோஸ் வந்து எடுக்கவே கூடாது, ஏன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா லைக் நிறைய வேஸ்ட்டாக போகும் இந்த டைமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிறத மட்டும் வச்சு சமாளிப்போம்னு சொல்லிட்டு அனலைசிஸை நம்பி அப்படியே உள்ளே போனது தான். அண்ட் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி அங்கேருந்து ஒரு ஹோட்டல் ஜேர்னி தான். ஓகே எனக்கு ஜாப் வந்து ஓரளவுக்கு போதுமாக இருந்துச்சு, இது லோன் கட்டுறதுக்கும் ப்ளஸ் டே டு டே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் இட் வாஸ் இனஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக வந்து போது உள்ள மார்க்கெட் நல்லா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து புல் மார்க்கெட் வர ஆரம்பிக்குது, நல்லா காயின்ஸோடைய ரேட்லாம் வந்து ஏற ஆரம்பிக்குது. அண்ட் ட்ரம்ப்பு அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் ஆனதப்புறம் கண்டிப்பாக கிரிப்டோவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் நிறைய விஷயங்கள் மாற்றினார், உள்ளே வந்து இடிஎஃப்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. லைக் ஏன்னா இவரோட சப்போர்ட்டோடைய கவர்மெண்ட் இருக்கிறதால இடிஎஃப்ஸுக்கு வந்து நிறைய க்ரீன் சிக்னல்லாம் கொடுத்தாங்க. பிட்காயினும் நல்லா வந்து மேலே போச்சு. கரெக்டாக நான் சொன்ன பாருங்கள் அந்த டேட், இந்த ஒரு டேட்டு தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து டாப் எடுத்திருக்கோம். பட் நான் பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்ச நாளுக்கு முன்னேவே வந்து எக்ஸிட் ஆகிருப்பேன் பிஎன்பியில். ஏன்னா நான் சொன்னேன் லைக் இதுக்கு மேலே என்னுடைய தேவை வந்து நிறைவேறிடுச்சு,
இதுக்கு மேலே வர்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடியோ போட்டே வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ வருஷமாக இருந்து லைக் அந்த கிரிப்டோவில் கற்றுக்கிட்டது, அந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டும் கூட சேர்ந்து வரும். ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். நம்ம வந்து எவ்வளோ அனலைசிஸ் பண்ணாலும் அந்த டைமில் வந்து திடீர்னு மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகும்போதோ டம்ப் ஆகும்போதோ வந்து க்ரீடும் ஃபியரும் வந்து நம்மளை வந்து சூப்பராக வந்து ஆட்டி வைக்கும். எவ்வளோ பெரிய சீசன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து லைக் உள்ளே போய் ஃப்ளக்சுவேட் ஆக வேண்டாம், இனஃப் இஸ் இனஃப்ன்ற மாதிரி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் நம்பின அனாலிசிஸை என்னை கைவிடலை. அண்ட் ஆல்சோ இது வந்து நான் வந்து லைக் வீடியோவில் ஒன்று சொல்கிறது, நம்ம வந்து பர்சனலாக பண்ணுறது அது மாதிரி வைக்கல. இருக்கிற ஃபேக்ட் இது தாங்க என்னோடய போர்ட்ஃபோலியோ. இத்தனை பர்சன்டேஜ் இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்து செல் பண்ணுறேன், எப்போ வந்து பை பண்ணுறேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? சரி, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டு கேரேஜ் போயிடலாம். அங்கேருந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனை ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கிறதுக்கு வெயிட்டாக இருக்குது. வீடு இதுதான். இட்ஸ் அ டிட்டாச்ட் ஹவுஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கேரேஜ் இருக்கும். லைக் ஏன்னா இங்கே யூகேயில் ஆக்சுவலி 2 கேரேஜ் வீட்டுக்கு வருது கொஞ்சம் ரேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கான்ல, இவன் பேர் தான் வந்து ஷேடோ. என்னோடய டெஸ்லா இதுதான். ரீசெண்ட் டைமில் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு இவனுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ப்ராப்பர் ஸ்பேஸாக வந்து மாறிடும். 3, 2, 1 லைட்ஸ் ஆன். ஸோ ஒரு பக்கம் கார், அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபிட்னஸ் முக்கியம்ல. ரைட், தரையிலே உட்காந்துடலாம். வெளில அடிக்கிற வெயிலுக்கு தரை சில்லுன்னு இருக்குது. ஸோ அதாங்க இந்த வீடு, கார், இதுக்கு எல்லாமே எப்படி வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை அனாலிசிஸ் அண்ட் ட்ரஸ்டிங் மை அனாலிசிஸ். ஏன்னா அனாலிசிஸ் பண்ணுறது வேறு, அதன்படி வந்து எப்படி சொல்கிறது, அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸோ அது வேறு இல்லை. ஸோ அதனால் இட் ஒர்க்ட், கண்டிப்பாக ஒர்க்ட். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜேர்னியில் இருந்தவங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இதுவரை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் டூ வாட்ச் இட். ஓகேங்களா? பட் மிஸ்டேக்னு ஒரு விஷயம் தான் நீங்கள் நடந்துச்சு, அது இருக்கிற ஃபேக்டை சொல்லிடணும். இந்த ஹால்விங் அனாலிசிஸை வச்சு அல்காயின் சீசனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணது தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இடிஎஃப்ஸ் வந்து புதுசு, ஸ்பாட் இடிஎஃப்ஸ் இப்போ தான் வந்துருக்கு. அண்டு ட்ரம்ப் மாதிரி பிளேயர்ஸ் வந்தவுடனே இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா? இது என்ன ஆகிருக்கு, மொத்த வால்யூமையும் இந்த இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் அழகாக அந்த இடிஎஃப்ஸ் பேஸ்லேயே வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ பெரிய லைக் எப்படி சொல்கிறது, பம்போ ஏதோ ஒன்று வந்து அந்த ப்ராஜெக்ட் பக்கமே வரல. ஏன்னா யூஸ்வலாக இதுக்கு முன்னே எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பிட்காயினில் மணி உள்ளே வரும், தென் வந்து அது இத்தேரியம் ஃப்ளோ ஆகும், இத்தேரியம்லேருந்து லார்ஜ் கேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் கேப்ஸு முடிச்சு ஃபைனலாக பிட்காயினுக்கு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்கும். இப்படி தான் வந்து யூஸ்வலாக நடக்குது. பட் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இத்தேரியம் கூட வரல சரியா. ஃபஸ்ட்டு அந்த பிட்காயின்லேயே மேஜராக வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. சில ஆல்ஸ் இடிஎஃப்ஸ் பேஸ்டு ஆல்ஸ் இருந்துச்சு பாருங்கள், அது மட்டும் ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சில காயின்ஸை ப்ராஜெக்ட் பொறுத்து வந்து லைக் பம்ப் பண்ணதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு, லைக் இருக்கிற டேட்டா வச்சு பார்க்க ஓகே மேபி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை மேபி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவிங் டார்கெட்டாக மாறிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அல்காயின் சீசன் வந்து வெளில வரவே இல்லை. அஃப்கோர்ஸ் மேக்ரோவையும் வந்து பார்க்கணும். மணி ஃப்ளோ லைக் ஸ்டிமுலஸ் மணி மாதிரி பெருசாக அதுவும் மணி கிடையாது. கோவிட் டைமில் ஸ்டிமுலஸ் மணி வந்துச்சு. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்னு லாஸ்ட் டைம் வந்து அல்காயின் சீசனுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி வராத ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, நான் ப்ரெடிக்ட் பண்ணது மொத்தமே வந்து ராங் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ வந்துட்டு லைக் நானுமே வந்து ஒரு மாதிரி லைக் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத மறந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிப்ரெஸிங்காக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஐம் வெரி மென்டலி ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கும்ல. ஸோ ஒரு லெவல் மேலே போகும்போது என்னடா இது இப்படியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன் அப்படியே கம்மியாகிடுச்சு. நம்ம என்ன ஷேர் பண்ணி என்ன பிரயோஜனம், லைக் ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை தாண்டி நம்ம ஒரு அதாவது இவ்வளோ அனலைசிஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வரும் அப்படின்ட்டு அல்காயின் சீசன் வரும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வரலையே அப்படின்ற ஒரு கஷ்டமும் கூட. அந்த தென் ஸ்லோவாக உட்காந்து ரியலைஸ் பண்ணேன், வெயிட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பிளான் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சக்ஸஸ் பண்ணனே, ஏன்னா வந்து நான் ஃபெயிலியர் ஆகலை. இதில் என்னோடய போர்ட்ஃபோலியோவை இந்த புல்ரனுக்குள்ளே வரும்போது 4ஆக பிரித்தேன்.
ஒன்று வந்து பிட்காயினுக்கு, மேஜராக வந்து பிஎன்பிக்கு. ஏன்னா அது எக்ஸ்சேஞ்ச் டோக்கனு. எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அந்த பிஎன்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்துருக்கும். நீங்கள் வந்து கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு $100 பிஎன்பி வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த $100 ஓவர் திஸ் டைமு எல்லா ரிவார்ட்ஸையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ரிவார்ட்ஸ் மட்டுமே $100 கிட்ட வந்துட்டுருக்கும். கரெக்டான டைமில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி வெறும் ரிவார்ட்ஸ்லேருந்து மட்டுமே நியர்லி டபுள் ஆச்சு இன்வெஸ்ட் பண்ண மணி. ஸோ ஐ நோ ஃப்ரம் லாஸ்ட் புல் ரன் பிஎன்பி இஸ் அ ஸ்ட்ராங் காயின் தெரியும். ஸோ அதனால தான் வந்து 50% ஐ வென்ட் இன். அண்ட் ஆல்சோ இன்னொரு மேஜர் காயின் வந்து லைக் நிறைய எப்படி 100x ஓப்பனாக சொல்லியிருந்தேன். 100x ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னது வந்து ஹெச்டிஎக்ஸு. என்னன்னா சைனாவில் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சைனாவில் கிரிப்டோ அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் அது வந்து பர்ஃபார்ம் பண்ண இல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரி. பட் ஹெச்டிஎக்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே அது வந்து கீழே போகல, மற்ற காயின் மாதிரி கீழே போகல, டீலிஸ்ட் ஆகலை. பிகாஸ் இட்ஸ் அண்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அஸ் வெல். ஹெச்டிஎக்ஸ் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் வாங்கின ரேஞ்சில் தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஸ்டில் ஹேவ் பிலீஃப் இன் இட். பட் எனிவே இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வச்சுருந்தேன். மீதி ஹை ரிஸ்க்லாம் வந்து ஒரு ஐ திங்க் 15% வந்து அலோகேட் பண்ணி வச்சுருந்தேன் நினைக்கிறேன். என்எஃப்டிஸு, அதுக்கப்புறம் $50 $100 வாங்கின சின்ன சின்ன காயின்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ சாலிடாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எனக்கு எதாவது ரிட்டர்ன் வரணும் அப்படின்றத லைக் மேஜரை வந்து பிஎன்பி போட்டிருந்தேன். விச் ப்ரூவ் டு பி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பிளான் இது தானே, பிளான் வந்து கரெக்டாக நினச்சி. ஸோ இதில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அல்காயின் சீசன் வரும்னு வந்து எதிர்பார்த்தோம், பட் வந்து வரலை. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருக்கிறது இல்லைங்க. வேல்ஸ் மேலே மேஜர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், லைக் கோ வித் த ஃப்ளோ மாதிரி. இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும், அவ்வளோதானே. ஸோ அந்த ரியலைசேஷன்லாம் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ சரி, இனிமேல்ட்டு வந்து ஒரு ரெகுலராக வந்து வீடியோ பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம என்ன பண்ணுன்றதை வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் வந்து அல்காயின் சீசன் வரும்னு சொன்னீங்க, அது நடக்கவே இல்லை. ஸோ இப்போதைக்கு இங்கே வீடியோவில் வந்து போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில டைம் கமெண்ட் வந்தது. ஐ மீன் அதனால தான் வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே வி ஷுட் லெட் பீப்புள் நோ லைக் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். ரீவைண்ட் தெரிஞ்சால் இருந்தாலுமே லைக் வி ஷுட் ரீவைண்ட் லைக் என்ன நடந்துச்சு அப்படின்றது, சரித்திரத்தை புரட்டி பாருங்கன்றவங்கள அந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும். அண்ட் நீங்கள் நான் போஸ்ட் பண்ண அப்புறம் அப்படியே என்னுடைய போர்ட்ஃபோலியோ மிமிக் பண்ணி காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ குட் ஹவ் டிட் வெல் அஸ் வெல். பிகாஸ் இட் டிட் வெல் என்னோடய போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? ஸோ எனிவே இதுதான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எஸ், இனிமேல்ட்டு வந்து கொஞ்சம் அந்த பழைய மோட்டிவேஷனோட பாசிட்டிவிட்டியோட வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய குட் நியூஸாக வந்து வந்திருக்கு மார்க்கெட்டில். என்னென்னா ட்ரம்ப் வந்து அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, நியூக்ளியருக்கு வந்து அதிகமான நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அரௌண்ட் 60 daysன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது பாருங்கள், அதோடைய ஓப்பனிங் வந்து 30 நாளுக்குள்ளே வந்து பேசி என்னென்னு வந்து முடிவு பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பயங்கரமாக லைக் எப்படி சொல்கிறது, ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ளே பண்ணலாம்னா ரெடியாக இருக்க ஆயுதத்தோட அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கையில் வச்சு சுற்றிந்தார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டாக வந்து டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அது அஃப்கோர்ஸ் வந்து ட்ரம்ப்பால் வந்து எடுத்தோடனே டம்மால் டீமில் அடித்தா வந்து வேலைக்கு ஆகல, ஈரான் வந்து அசர்ற மாதிரி தெரில. ஸோ டிப்ளமேட்டிக்காக தான் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் போகிறாங்க, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் மார்க்கெட்ஸு. ஸோ அந்த 30 நாள் இருக்கும்போது அதான் என்னென்னா இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குளோபல் சைடில் இருக்க டென்ஷன்ஸ் வந்து கம்மியாகும் நமக்கு வந்து. ஏன்னா இப்போ ஈவன் அது வந்து ஒரு சின்ன பேசேஜ் வே தானே, அதனால் வந்து என்ன பெருசாக பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரியாக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்தியாவில், மற்ற கண்ட்ரீஸில், எஸ்பெஷலி வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அடி வாங்கியிருக்கு. ஏன்னா மெயினான ஆயில் பை பண்ணுறது கல்ஃபில் தான் இவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த டென்ஷன்ஸ் வந்து ஈஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகணும். ஐ ஹோப் இவங்க வந்து ஒரு பேசி ஓரளவுக்கு ஒரு சமரசத்துக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஹாலிங் அனாலிசிஸ் படி வர மந்த்ஸில் தான் வந்து பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து பாட்டம் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு பிட்காயின் சார்ட்டுக்கு போயிடலாம். பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 76,600 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்திங்க அப்படின்னா நியர்லி வந்து ஓவர் சோல்ட் ரீஜனுக்கு வந்து போயிடுச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் பிட்காயினோட ப்ரைஸ் 200 EMA வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஒரு 5 வாட்டி பக்கம் வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் வந்து கிராஸ் பண்ண முடியல. அங்கே வந்து கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கோம். பட் வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபிபனாச்சியோட 0.5 லெவலில் வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கும். இந்த 0.5 லெவல்லேருந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கதால இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து ஓரளவு கம்மியாகிருக்கு, அட்லீஸ்ட் ஃபார் 30 days. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 89,800 வரை வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அப்படி இல்லை, எதனா பெரிய நெகட்டிவ் நியூஸாக போட்டு எங்கன்னா 7 எழுத்து எதனா பண்ணானுங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் 69,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே 3 சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து வீக்லி சார்ட்டில் 200 day EMA சப்போர்ட்டு, ரெண்டாவது அதே இடத்துல ஃபிபனாச்சியோட 786 லெவலு, மூணாவது
போன சைக்கிளுக்கான டாப் 69,000. ஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அண்ட் லிக்விடிட்டி ஹீட் மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஹையர் லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் தான் வந்து இருக்குது. அரௌண்ட் 75,000 பக்கம் வந்து இருக்குது. ஸோ இந்த வீக்கில் எதனா பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மேபி அந்த 75,000 லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை பெருசாக எதனா நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா 71,700 அண்ட் தென் 69,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட இன்றைக்கி நிலமை. அண்ட் ஆல்சோ என்னுடைய ஹால்விங் அனலைசிஸ் படி இந்த சைக்கிளோட பாட்டம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19th October 2026 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் அல்காயின்ஸை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் மறுபடியும் வந்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த டம்ப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 59.86 பக்கம் வந்து இருக்கும். அண்ட் தென் 58.77 பக்கம் வந்து இருக்கும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இப்போ வந்து யூஎஸில் அந்த கிரிப்டோ கிளாரிட்டி பில் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாரிட்டி பில் வந்துச்சு அப்படின்னா மேபி இந்த டாமினன்ஸ் வந்து கம்மியாகி ஒரு மினி அல்காயின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சொல்லி நிறைய வாட்டி வந்து பாஸ்ட்டில் வந்து அடி வாங்கியாச்சு. அதனால பெரிய ஹோப் வச்சுக்காதீங்க அல்காயின் சீசனுக்கு. பட் தேர் இஸ் அ சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினச்சி வந்து சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த காருக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து நான் ஒரு தனி சேனலாக வந்து ஒன்று ஆரம்பித்து ஸ்டார்டட் போஸ்டிங் வீடியோஸ் தேர். ஓகேவா? ஸோ கார் பெரியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை நீங்கள் அந்த சேனலை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி பண்ண வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.